தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட்டு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரவா லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப கம்மி செலவு தான் ஆகும். இதுக்கு ரவை சக்கரை மட்டும்தான் இதுக்கு முக்கியமான பொருள். இது இருந்தது அப்படின்னாவே நம்ம டக்குன்னு ரவா லட்டு பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம கம்மியான நெய் தான் செலவாகும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போதும். ஒரு கப் அளவு ரவையை நம்ம அடுப்பை மிதமான தீயிலேருந்து லோ ஃப்ளேம் வரையிலும் மாற்றி வச்சுட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கலர் மாறிடக்கூடாது. ரவை லட்டு எப்பயுமே வெள்ளையாக தான் இருக்கணும். அதே போல் நல்ல வாசனை வர்ற வரையிலும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நம்ம நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம ஒரு கப் அளவு நான் ரவை எடுத்திருக்கேன். இதோட அளவு 200 கிராம் அளவு இருக்கும் ரவை. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை அரைச்சி முடிச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூட 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் எனக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை நார்மலான ஸ்வீட்டு கரெக்டாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 கப்லேருந்து 1.5 கப்பு வரையிலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணியாச்சு. அதை நம்ம ரவை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதோடு சேர்ந்து நல்லா இந்த போல் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கம் ஈவனாக படுறது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நெய் 2 ஸ்பூன் அளவு தாளிப்பு கரண்டியில் நெய் உருக்கிக்கோங்க. நெய் உருக்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம், கம்மியாகவும் எடுத்துக்கலாம். நான் முந்திரியும் திராட்சையும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் கூட நீங்கள் உடைச்சி போட்டுட்டு நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 கிராம்பு போல் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த நெய்யோட ஹீட்லேயே கிராம்பு வெடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையும் ரவையும் கலவையில் உள்ளே சேர்த்துக்கலாம். நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி திராட்சை கிராம்பு போட்டாச்சு. பிஸ்தா கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வெறுமனே தூவிக்கிட்டேன் மாவில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் போல் தனியாக ஒரு பிளேட்டில் வர மாவை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. காய்ச்சின பால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா சர்க்கரை சேர்த்திருக்கனால இது நல்ல இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொழ கொழப்பாக போயிடும். நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வராது. அதுக்காக தான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா பரட்டிட்டு அமுத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தள்ளி இப்படி உருண்டை பண்ணுங்கள். எல்லாத்தையும் தள்ளி உருண்டை பண்ண வேண்டாம். இப்போ நல்லா உருண்டை பண்ணியாச்சு. பண்ணதை இந்த வரமாவில் ஒருக்க பரட்டிட்டு இப்படி நல்லா கை குலுக்குனீங்க அப்படின்னா உருண்டை ஷேஃப் இல்லை அப்படின்னா கூட உருண்டை நல்லா ஷேஃபாக வந்துடும் நமக்கு. இப்படி நல்லா குலுக்கிட்டு உருண்டை போட்டுட்டு வரமாவில் நல்லா குலுக்கிட்டு இப்படி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் நல்லா உருண்டை போட்டுட்டு நல்லா இப்படி குலுக்குனீங்க அப்படின்னா உருண்டை நல்லா உங்களுக்கு ஷேஃப் கிடச்சிரும். இதை வரமாவில் போட்டு நல்லா இப்படி ஒருக்க திருப்பி கை குலுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான தீபாவளி ஸ்வீட் ரவை லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு நமக்கு. அவ்வளோதான். இதுக்கு அதிகமாக எந்த பொருளுமே இல்லை. வீட்டில் நம்ம நார்மலாக சக்கரை ரவை இருக்கும். அதை வச்சு நம்ம அழகாக இந்த தீபாவளி ஸ்வீட் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கையில் உதுத்து விட்டு இந்த உருண்டையை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே நீங்கள் ஒட்டு மொத்தமாக உதுத்து விட்டீங்க அப்படின்னா அது மாவு உணர்ந்த மாதிரி ஆயிரும். அதனால் சில பக்கம் பிடிக்க வரும், சில பக்கம் பிடிக்க வராது. நீங்கள் உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். உருண்டை எப்படி கரெக்டாக வருமா, திருப்பி உடஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இது நல்லா இறுக்கமாக இருக்கும். உங்களுக்கு உருண்டை உடையவே உடையாது. நம்ம உருட்டி வச்ச மாதிரி அதே ஷேப்லேயே இருக்கும். உருண்டை சேஃபும் மாறாது நமக்கு.
அவ்வளோதான். இப்போ நல்லா அழகாக ரவா லட்டு தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.